வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆக்வாபெட்ஸ் அண்ட் ஃபார்ம் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவாகவே அக்வேரியம்ல ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி. எந்த ஃபிஷ்ஷுக்கு எப்படி வாட்டர் யூஸ் பண்ணணும், அதாவது என்ன மாதிரியான வாட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டாலே ஒரு 70% உங்கள் ஃபிஷ்ஷை நீங்கள் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். 70 to 80% உங்களால் உங்கள் ஃபிஷ்ஷை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். இந்த வீடியோவில் ஃப்ளோரான்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் ஸ்பெஷலாக பார்ப்போம். மற்ற ஃபிஷஸ்க்கும் என்னென்ன நான் டிப்ஸ் சொல்கிறேன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஒரு 3 minutes தான் இருக்கும். 3 minutes தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏற்கனவே நிறைய வாட்டி இந்த டாப்பிக்கை நம்ம பேசியாச்சு. இருந்தாலும் இதை பற்றி தனியாக வீடியோ பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் அப்புறம் வாட்ஸ்அப்லேயும் கேட்குறாங்க. அதனால் அவங்களுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஃப்ளாரான் வளர்க்குறீங்க அப்படின்னா முதல்ல டேங்க் சைஸ் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்டரை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ளாரானுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்ல போனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காஸ்ட்லியான ஃப்ளாரான் வாங்கிடுவாங்க, காஸ்ட்லியான ஃபுட்டு வாங்கிடுவாங்க, டேங்க் பெருசாக வாங்கிடுவாங்க. ஆனால் யூஸ் பண்ணுற வாட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. அதாவது டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்டரில் இருக்கிற டிசால்வ்டு சாலிட்ஸ், டோட்டல் டிசால்வ்டு சாலிட்ஸ், அதான் டிடிஎஸ். ஸோ அப்படின்னா தண்ணியில் இருக்கிற மினரலோட எண்ணிக்கைன்னு கூட சொல்லலாம். அந்த எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும்னா 300லேருந்து 500 இல்லை 400லேருந்து 600 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் ஃப்ளாரான்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. நம்ம பொதுவாக எதை யூஸ் பண்ணுவோம்னா, போர் வாட்டர் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஆர்ஓ வாட்டர் சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் முன்னாடி பண்ணியிருந்த வீடியோஸில் கூட சொல்லியிருந்தேன் ஆர்ஓ வாட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கன்னு. ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, பியூர் அண்ட் பியூர் ஆர்ஓ வாட்டர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. டேப் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஆர்ஓ வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஆர்ஓ வாட்டருங்கிறதுல டிடிஎஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். 50 to 100 தான் இருக்கும். 50லேருந்து 100 தான் இருக்கும். அது நம்ம குடித்தாலே அது நல்லது கிடையாது, கெட்டதும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு வாட்டர் தான் அது. ஏன்னா அதில் உங்களுக்கு மினரல்ஸ் இருக்காது, அதே மாதிரி கெடுதலும் இருக்காது. ஏன் அந்த வாட்டர் நான் யூஸ் பண்ண சொல்கிறேன்னா, அதான் சொன்ன மாதிரி 50லேருந்து 100 இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற டேப் வாட்டரோ, அதாவது போர் வாட்டரோ, இல்லை கார்பரேஷன் வாட்டரு, நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். கார்பரேஷன் வாட்டர்னா என்னென்னு, கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வர வாட்டர். ஸோ அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போர் வாட்டரில் மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய மினரல்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு 1000 2000 டிடிஎஸ் அந்த அளவு இருக்கிற அளவுக்கு அந்த தண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கார்பரேஷன் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே அதே மாதிரி தான் குளோரினும் கலப்பாங்க. அது இன்னும் தலைவலி. அந்த குளோரினும் கலந்து நம்மளுக்கு வரும். அதாவது நீங்கள் பார்த்துருக்கலாம், மெயின்டெனன்ஸ் டேன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும் வர தண்ணியில். அப்படி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குளோரினால அந்த டேங்கை கழுவி இருப்பாங்க. அந்த குளோரின் கொஞ்சம் நம்மளுக்கு வாட்டர் மூலியமாக வந்துடும். அதனால தான் ஒரு ஸ்மெல் அடிக்கும், ஒரு மாதிரி மருந்து ஸ்மெல்லு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஃப்ளாரானுக்கு ரொம்பவே கெட்டது. இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, வாட்டரோட இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். இப்போ நான் என்னோட ஃபிஷ்ஷுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேஷன் வாட்டர் தான். எங்கள் வீட்டில் வர கார்பரேஷன் வாட்டர் பார்த்தீங்கன்னா 200 to 300 வரும். நான் என்ன பண்ணுவேன், அதை கார்பரேஷன் வாட்டர்னா ட்ரிங்கிங் வாட்டர், நாங்கள் குடிக்கிற தண்ணி, அது 200 to 300 மேக்ஸிமம் இருக்கும். இல்லைனா 150லேருந்து 200 அந்த டிடிஎஸ் இருக்கும். நான் அதை வாங்கி ஒரு பெரிய பேரலில் அந்த தண்ணியை போட்டு வச்சுருவேன். இப்போ குளோரின் கலந்து வந்தால் கூட அந்த பேரலில் நான் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். அது 150 லிட்டர் பேரலு. ஸோ அதில் நான் தண்ணி பிடிச்சி மேலே இந்த ரொம்ப மெலிசாக இருக்கிற துணியை கட்டி வச்சுருவேன். இந்த ஷால் மாதிரி இருக்கிறது, துப்பட்டான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிற துணியை மேலே கட்டிடுவோம். ஸோ என்ன ஆகும்னா, அந்த குளோரின் எவாப்ரேட் ஆயிரும். ஒரு 2-3 நாள் பிடிச்சி வச்சுருப்பேன். ஸோ அந்த குளோரின் எவாப்ரேட் ஆகி மேலே போயிடும். அதனால அந்த தண்ணி கொஞ்சம் சேஃபாகவே இருக்கும். அப்படி டிடிஎஸ் ஜாஸ்தி இருந்தால் கூட நான் அந்த ஆர்ஓ வாட்டர் இருக்குல்ல, நம்ம குடிக்கிற கேன் வாட்டர், ஆர்ஓ வாட்டர் கேன் வாட்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சேம் தான். கேன் வாட்டரில் இன்னமே டிடிஎஸ் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு 50க்குள்ளே இருக்கும் டிடிஎஸ். ஒரு 40லேருந்து 50, 40லேருந்து 60க்குள்ளே தான் அந்த டிடிஎஸ் லெவல் இருக்கும். அதனால அந்த கேன் வாட்டரையும் நான் மிக்ஸ் பண்ணிப்பேன். அதுக்கேற்ற மாதிரி நான் என் ஃபிஷஸ்க்கு கொடுப்பேன். டிடிஎஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரியான ஒரு டிடிஎஸ் மீட்டர் வாங்கிக்கோங்க. இதோட பையிங் லிங்க், அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் இதே கூட வாங்கலாம். 250 rupees தான் டிடிஎஸை கண்டுபிடிக்கிற கருவி. காஸ்ட் ஹையாகவும் இருக்குது. நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். கொஞ்சம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நல்ல ப்ராடக்டாகவே வாங்கிக்கோங்க. இதுவுமே நல்ல ப்ராடக்ட் தான், சீப் அண்ட் பெஸ்ட்டு. இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நிறைய வீடியோஸ் யூடியூப் சேனல்ஸில் இருக்குது. நான் வேணால் தனியாக இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ நம்ம டேங்க்கில் எவ்வளோ இருக்குங்கிறத காட்டுறேன்.
264 இருக்கு. ஸோ இது பரவாயில்ல. 200லேருந்து 400 மெயின்டைன் பண்ணிக்கிறதே ரொம்பவே நல்லது, ஃபிஷ்ஷுக்கும் ஹெல்த்தி. இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுக்கு ஃபிஷஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கணும். அதாவது இப்போ நீங்க கோல்டு ஃபிஷ்ஷோ ஷார்க்கோ வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு எவ்வளோ டிடிஎஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இந்த மாதிரி கலந்துக்கலாம். சில பேர் வந்து கேட்பாங்க, என்னோட போர் வாட்டர் வந்து 1000 டிடிஎஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 50% போர் வாட்டரும் 50% ஆர்ஓ வாட்டரோ இல்லை கேன் வாட்டரோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 300 to 600 ரேஞ்சுக்குள்ள வந்துடும். ஸோ இந்த மாதிரி பாதி இல்லை முக்கால்வாசி அந்த மாதிரி நீங்க கலந்துக்கலாம். டிடிஎஸ் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை 800 இருக்கு 600 இருக்கு அப்படின்னா 75% அந்த போர் வாட்டரோ இல்லை கார்பரேஷன் வாட்டரோ எடுத்துட்டு மீதி 25% ஆர்ஓ வாட்டரோ கேன் வாட்டரோ நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி நீங்க உங்க ஃபிஷஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி எந்த வாட்டரா இருந்தாலும் ஒரு 2-3 நாள் பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா அதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனேட்டட் ஆயிருக்கும். அதாவது ஆக்சிஜன் அதுல மிக்ஸ் ஆகும். இப்போ போர் வாட்டர் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க பூமியிலேருந்து எடுக்கிற தண்ணி வந்து ஆக்சிஜன் கண்டென்ட் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி 2-3 நாள் பிடிச்சி வைக்கும் போது நம்ம சர்ஃபேஸ்ல இருக்கிற ஆக்சிஜன்லாம் அந்த தண்ணியில மிக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வைக்கிற பேரலை நீங்க மூடி வைங்க. இந்த மாதிரி துப்பட்டா மாதிரி வச்சு மூடி வச்சீங்கன்னா ஏதாவது கொசுவோ எதுவும் உள்ள போகாம இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. இப்போ வேற ஏதாவது எலிகள உள்ள உளுந்து செத்து போயிட்டாலும் நீங்க பிடிச்சி வச்சிருந்த பர்பஸே வீணா போயிடும் உங்களுக்கு. அதனால வந்து கரெக்டா ஒரு துணியை வச்சு கட்டி வச்சிருங்க அந்த பேரலோ டப்போ இல்ல உங்க வீட்டுல என்ன கிடைக்குதோ அதுல வந்து பிடிச்சி வச்சு கரெக்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அப்படி இல்ல குளோரின் வந்து ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்குன்னா ஆன்டி குளோரின்ற மெடிசன் இருக்கும். அதை நான் கூட உங்களுக்கு காட்டுறேன். இந்த குளோரவே ஆன்டி குளோரின் இந்த மாதிரியான மெடிசன் வந்து எவ்வளவு கலக்கணும், எத்தனை லிட்டர்ஸ்க்கு எவ்வளவு கலக்கணுங்கிறது இது பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. நீங்க அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கோங்க. இதுல வந்து 100 லிட்டர்ஸ்க்கு 10 ml கலக்க சொல்றாங்க. இப்போ நான் என்னோட பேரல் 150 லிட்டர்னு சொன்னல, அதுக்கு நான் எவ்வளவு கலக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 ml கலக்கலாம். தேவைப்பட்டா குளோரின் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கு 2-3 நாள் கழிச்சுன்னா நீங்க அந்த மாதிரி ஆட் பண்ணி ப்ராப்பரா கொடுக்கலாம். இது ஒன்றும் பெரிய டாபிக் கிடையாது, ஆனா வந்து ரொம்ப முக்கியமான டாபிக். நீங்க ஃபிளாரான் வளர்க்குறீங்க அப்படின்னா எந்த ஒரு டிசீஸ் இல்லாம ஃபிஷ்ஷை வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம வளர்க்கணும் அப்படின்னா தண்ணி ரொம்ப முக்கியம். வாட்டரோட கண்டிஷன் ரொம்பவே முக்கியம். வாட்டரோட கண்டிஷன், அதாவது வாட்டரோட குவாலிட்டி வந்து சரியில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன் கீழே போய் உரசிட்டு வரும். இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குதுன்னா அந்த டிடிஎஸ் லெவல் ஜாஸ்தியா இருந்தா, வாட்டர்ல வந்து மினரல் ஜாஸ்தியா இருந்தாலும், அதாவது 800, 1000, 1500 இந்த மாதிரி இருக்கு. 800 கூட பெருசா ப்ராப்ளம் வராது. 1500, 2000 இருக்கு அப்படின்னா ஃபிஷஸ் வந்து டல்லா வரதுக்கோ இல்லை போய் ஒரு இடத்துல உரசறதுக்கோ நிறைய சான்சஸ் இருக்கு. எக்ஸ்டர்னலா மீனை சுத்தி டிசீஸ் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ வாட்டர் கண்டிஷனை நீங்க ரொம்பவே முக்கியமா மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லா ஃபிஷஸ்க்கும் அதே மாதிரி தான். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனாலே பெஸ்ட் டிடிஎஸ் ஃபார் ஃபிளாரான் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த அளவு வரும். இப்போ கோல்டு ஃபிஷ்னா அதே மாதிரி கோல்டு ஃபிஷ் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே அந்த அளவு வரும். அதை மேக்ஸிமம் நீங்க மெயின்டைன் பண்ணீங்கனாலே ஃபிஷ் வந்து ரொம்ப நாள் உங்க கூட இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க ஃபிஷ் வந்து ஒரு மாதிரி டல் ஆயிருது, ஸ்ட்ரெஸ் ஆயிருது அப்படின்னா மேபி டிடிஎஸ் ஜாஸ்தியா இருக்கலாம். இல்லைன்னா அந்த ஃபிஷ் ப்ரொடியூஸ் பண்ற வேஸ்ட்லேருந்து வர கேஸஸ் கூட ஜாஸ்தியா இருந்துச்சு. நைட்ரேட் ஹைக்குன்னு கூட சொல்லியிருப்போம் போன வீடியோல. அந்த மாதிரி இருந்தா கூட ஃபிஷ் வந்து டல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க வாட்டர் சேஞ்ச் வந்து ரெகுலரா பண்ணிருங்க. வாரம் ஒரு வாட்டியோ இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ வாட்டர் சேஞ்ச் ரெகுலரா பண்ணிருங்க. கரெக்டான ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வைங்க. ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதாவது இப்போ ஒரு டாப் ஃபில்டர் வைக்கிறீங்க அப்படின்னா காலையில ஒரு 2 மணி நேரம், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் எப்பவுமே ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஓடுற மாதிரி பார்த்துக்கோங்க. 24/7 ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஓடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்க பார்த்து இருக்காது ஆக்வா பெட்ஸ் அண்ட் ஃபார்ம் தமிழ். டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்.